30 மாயாத்தா 30யா சட்டு முடியா சந்த வசூலுக்கு போகணும். அடுத்து 40 எல்லாம் சின்னத்தா வியாபாரமெல்லாம் எப்படி இருக்கு? பஞ்ச பாட்டு பாடிக்கே. என்னப்பா போஸ் ஒரே அடியா வாடகை கூட்டி விட்டீங்க? பெட்ரோல் வேலை டீசல் வேலை பூரா கூடி போச்சப்பாய். அதனாலதான் சந்தை வாடகையும் கூடி போச்சு. பாண்டி எங்கடா வட்டி? ஒரு வாரமா மழை வியாபாரமே இல்லக்கா. காசே இல்லையா? எவ்வளவு காசு? அது இப்ப எங்கிட்ட இருந்து வந்துச்சு? 100 குறையுது. நாளைக்கு வியாபாரம் தந்துருக்கா. ஏய் நாளைக்கு கரெக்டா கொடுத்துடணும். சரிக்கா. இல்ல தவசி கவனிச்சுக்கடா. வாங்கும் போது இழிச்சுக்கிட்டே வாங்குறது, கொடுக்கும் போது கசக்குதோ? இல்ல பாண்டி ஒழுங்கா காசு கொடுத்து புண்ணு இந்த வச்சு பிடிவேன். ஆயி உச்சாயி கல்ல நாட்டு தெய்வங்களா, நீ பெத்த பிள்ளையை காப்பாத்தப்பா. முதலாளி வணக்கம்ப்பா. ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்க நினைச்சா, நம்ம சந்தைக்குள்ள எதுக்கு முதலாளி செருப்பு கழட்டி கையில ஓடிச்சே நடக்கிறீங்க? ஏலே உனக்கும் ஊருக்கும் தாண்டா இது வெறும் சந்தை, எனக்கு இது நாத்தா மடிடா. உசுருள்ள வரைக்கும் இங்கே செரு போட்டு நடக்க மாட்டான். அதை கொடுங்க, நான் கொண்டு வரேன். அவன் சமைய அவன் தாண்டா சமைக்கணும். 530 இன்னும் விரல் விட்டு இனி தெரியாம பாரு. இலே 538 543 ரூபா கேன புண்ணாக்கு. இது எனக்கு தெரியாதா? சும்மா வந்துட்டு பள்ளியோடத்துல போய் பர்றியான்னா அங்க கணக்கு வச்சார மண்டி உடச்சு வந்து இங்க கணக்கு மண்டி உடச்சு தெரியும். உன்னெல்லாம் பிள்ளையா பெற்றதுக்கு இந்த செருப்பு எடுத்து நானா அடிச்சுக்கணும்டா. அடிச்சுக்க சும்மா வந்து கந்து வசூல் ஆடுறா பாக்குறதே. தங்கச்சி வசூல் பண்ணுது. என் மகளை எவனும் ஏமாத்த முடியாது, அது ஒரு பெண் சிங்கம்டா. ஆமா செமினி சர்க்கஸ்ல புடிச்சுக்கு வந்தது. இலே கக்கு சாடுறா பாத்துக்கிறதே. ஆத்தாலும் ஒண்டி புளியும் பாத்துக்கிறாங்க. பெரிய சிமெண்ட் ஃபேக்டரி வச்சிருக்காரு. ஆத்தால எவனும் ஏமாத்த முடியாது. ஆனா உண்டி புளி ஒரு சொல்லிக்கு ஆகாதவனாடா. எனக்கு ஒரு எட்டு புளி நான் பாட்டு வந்துடுறேன். உன்னெல்லாம் ஆமாடா கீரை கொண்டு வச்சு உங்க அப்பயும் புடனி படிச்சு வச்சுக்கிட்டு செத்து போறாரு. ஆனு காலத்துக்கு போட்டு கொள்றாயே. 67 87 எவன்டா அவன் காசு கொடுக்காம போறவன்? சொந்த பந்தத்துல காசு கொடுத்துருக்க. சொந்தம்னா வீட்டுக்கு வா, சோறு சாப்பிடு, காப்பி குடி. இது தொழில்ரா. 1கா 2கா? ஒண்ணுக்கு அப்ப ஒரு ரூபா அதையும் டோக்கனு இந்த அப்படி இருக்கிற அவசரத்துல இது வேற. ஆமா பெரிய அவசரம். ஏப்பா ஏய் ஒண்டி புள்ளைய தண்ணி முடி கலங்க கிடக்குதுல மனுஷன் குளிப்பானாப்பா? ஏய் எரும மாடு குளிக்கிறது போதும்டா. காலையில இருந்து இப்படியே தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். கல்ல வச்சு தேய்ச்சால் நீ கமலாசன் ஆயிருவேடா. சட்டி போட கருங்குறங்குலாம் வருஷத்துல ஒரு நாளைக்கு பேச்சப்ப வாக்காளி தக்காளி பயவுள்ள மக்கள் என்னத்தை தான் தின்னுட்டு வந்து பேண்டுச்சோ இந்த நாத்த அடிக்குது அடச்சை. 35 45 பேச்சு என்ன வசூல்லாம் எப்படி போய்க்கிருக்கு? ஆமா என்னது வசூலாகுது? வரவளுக்கெல்லாம் மரத்துக்களையும் மதுக்களையும் உட்காந்துட்டு போயிடறாளுங்க. என்னடா சொல்றேன்? எச்சரிக்கையா இருக்கணும்ல, இல்லாட்டி உள்ளூர்காரிய உச்சந்தள்ளி ஏறி ஏச்சிட்டு போயிடுவாளுங்க. ஏப்பாளுங்க என் கையில சிக்கனாளுங்க ஆஞ்சு போடுவல்ல. மோண்டது போதும்டா. எம்பிட்டு நேரம் தான் உத்து பாத்துக்கிட்டு இருப்ப. போடா ஆளும் மண்டையும். செக் பண்ணி தானே வர்ற? ஆமா பெரிய சிஎம் செக்யூரிட்டி செக் பண்ணி விடுறாங்க. பேசாம எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. கக்கூஸ் ஏழை எடுத்தவனுக்கு எனக்கு தானே வழி தெரியும். ஒம்பாடு போடா, நான் போய் செக் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய உளவுத்துறை தலைவர் செக் பண்ண போறார். செக். ஐயா ராசா, ஐயா டோக்கன் வாங்கிட்டியா? வாங்கியாச்சு. எங்க கொஞ்சம் காட்டியா? இந்த டோக்கன். அடே அப்பா நாணயமான பையன். நிம்மதியா வெளியே போய் இருக்க மாட்டாங்களே. தம்பி தங்கம் எவனையும் நிம்மதி ஆயிருக்க விடாத. ஐயா ராசா என்னப்பா டோக்கன் வாங்கிட்டியா? வாங்கியாச்சப்பா. எங்க கொஞ்சம் காட்டியா? இந்தப்பா. அட பாய்ப்பு மக்கா, ஏடா ஒண்ணுக்கு இருக்க டோக்கனை வாங்கிட்டு 2க்கு இருந்துக்கிறியா? ஐயோ கொன்னே விட்டான். ஐயா ராசா தம்பி என்னய்யா என்னப்பா ஒண்ணுக்கு இருக்க டோக்கன் வாங்கி 2க்கு இருந்துக்கிருக்க? ஒண்ணுதாப்பா வந்தேன், 2க்கும் வந்துருச்சப்பா. அதுல ஒண்ணும் தப்பே இல்ல ராசா. மீதி 1 ரூபாய் கொடுத்துட்டு சௌரியமா இருந்துட்டு வாயா. இருந்துட்டு வந்து தரையா? ஐயா ராசா கொடுத்துட்டு இருக்கியா? பூட்டி இருக்கிற கக்குச்சுக்குள்ள பிச்சை எடுக்கிற ஒரியாளி வெந்தாயா? இந்தப்பா தோவா. நம்மளுக்கு கூப்பிட்டு எடுக்க சொல்லுவேன், சிக்கவே கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊத்துறாத கழுவன. ஏன் பெரியப்பு நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? கக்குசு மூத்திர வாய்க்கால கிடந்த 1 ரூபா காசை, அதுவும் பிச்சைக்காரனோட 1 ரூபா காசை எட்டு வர்றிய, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஏலே தண்ணிய ஊத்துற. தண்ணி உன் மண்டையில தான் ஊத்தணும். ஏலே இது லட்சுமிடா, இத மதிக்காதனாலதான் அவன் பிச்சை எடுக்கிறான். நீ கக்கூஸ் கழுவுற. பாரு ஏலே, இந்த தத்துவம் உனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கக்கூஸ்க்கு நீ ஓனர் ஆயிருப்பில்ல. உழைக்க தெரியாத கேனப்ப. ஏங்க
சாப்பிட்டு வேலை பார்த்தா என்ன? சாப்பிடலாம் வேலை முடியட்டும். அப்பாடா இல்லை சின்னசாமி, அங்கே தாண்டா அஸ்திவாரம் போடணும். அங்கே நல்லா ஆழமா தோன்றா. அங்கனையும் தாண்டா நல்லா தோன்றா. சாப்பிட்ட பிறகு சாப்பிடு. வாங்கி வெட்டுறா. அங்கே என்னடா சத்தம்? ஏதோ பானை மாதிரி இருக்குப்பா. ஆனையா புதையல் கெதல் இருக்க போதா போய். ஐயோ மகமாயி, அண்ணே சீக்கிரம் சீக்கிரம் புதையல் போல இருக்குமா? பாத்துடா. அந்த கண்ணை திறந்து மகமாயி ரொம்ப கஷ்டமெல்லாம் தீர்ந்துச்சு. அத்தே மலச்சா மாமே வீட்டுல புதையல் கடிச்சு போச்சா ஓடியாங்கடியே. அப்படி தங்கமாப்பா. அம்மா காசு மாலைமா. மலச்சாமி ரொம்ப யோகாரணப்பா. இத்தனை வருஷமா நீ பெட்டி தூக்குறதுக்கு அந்த ஆட்சிகளை உனக்கு அள்ளி கொடுத்துட்டாப்பா. அள்ளி போடு மாமே. இல்லை சின்னசாமி இந்தாடா. இல்லை இதை கொண்டு போய் தாலுகா ஆஃபீஸில் ஒப்படைச்சிடலாமா? விவரம்லாம் பேசிக்கிருக்கா. அம்மா வீட்டில் கிடைச்ச போதையில போய் அரசாங்கத்தில் சேர்க்க போறோம்னு இருக்கா. அட பைத்தியக்காரா, பூமிக்கு அடியில் இருக்க பொருள் எல்லாம் அரசாங்கத்தை சேர்ந்ததுடா. அதை நம்ம அனுபவிக்க முடியாது. அதை கொண்டுட்டு போய் அரசாங்கத்தை ஒப்படைக்கணும். தெரியுதுல்ல? பெருசு நீங்க எல்லாம் சேர்ந்து என் மயனோட போய் இதை தாலுகா ஆஃபீஸில் ஒப்படைச்சிட்டு வந்துருங்க. என்ன சொல்றது? என் கையில ஒண்ணும் இல்லப்பா, நல்லா பாத்துங்க. அப்புறம் ஏதாவது மலைச்சாமி மறைச்சு விட்டான்னு சொல்லி எனக்கு கேவலப்படுத்தி விடாதீங்க. போடா. சரி சரி வாங்கடா. பாருங்கடா வெறும் பயங்களா. உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? ஆளுகளை பாரு, போங்க போய் வேலையை பாருங்க. அரசாங்க சொத்து ஆசைப்பட்டு அலையுது. காலம் கெட்டு போச்சு. போங்க போய் வேலையை பாருங்க. போச்சே. என்னம்மா அந்து போன ரீல ஒட்ட சொன்னா மாவாட்டிக்கிட்டு இருக்க? அப்புறம் என்ன இது இப்படி பிட்டு பிட்டா கொடுத்தா நான் எப்படி ஒட்டி படத்தை ஓட்டுறது? ஐயோ ஏமா 500 ரூபாய்க்கு ஐயர்ல படம் போட்டா முழு நீல ஈஸ்மன் கலர் படமா கொடுப்பாங்க. இப்படித்தான் வெந்தது வேகாதது அந்தது அல்லாதெல்லாம் கிலோ கணக்கில் கொடுப்பாங்க. நம்ம தான் குறுக்கு மறுக்க ஒட்டி குத்து மதிப்பா ஓட்டிக்கிற வேண்டிதான். இதுல என்னத்தை ஓட்டுறது? இந்த பாப்புக்கான புடி. இந்த காலத்துல இப்படி மாடா உனக்கு என்னமா பாவீங்களா? என்னையாச்சு? ஒப்பை விட்ட அரண்மனையில ஒன்னே வீடு கிட்ட வானம் தோண்டும் போது பெரிய தங்க புதையல் கிடைச்சிச்சாமடி. புதையலா? வாய புழக்காதலா. புதையல் என்னாச்சு? அந்த வகுத்தத்துல ஏண்டி கேக்குற? உன் கூறுகட்ட நொண்ணே அதை கொண்டு போய் தாலுகாசில இல்லடி கொடுத்துட்டு வந்துட்டேன். எங்க அண்ணன் தர்மவா? தங்கமே தரையில கடந்தாலும் கையால தொடாதுல்ல. ஆரம்பிச்சிட்டாடா அண்ணன் பெருமையை பத்தி. எங்க அண்ணன் பெருமையை நான் என்னையா சொல்றது? அந்த கருமாத்தூர் மாசி பச்சை திருவிழாவில் வந்து பாரு, இந்த கள்ள நாடே எங்க அண்ணனை கையெடுத்து கும்பிடுமியா. கும்பிட்டால உனக்கு பொறுக்காதே. பெருமை மருமகனே. எனக்கு ஒரு சந்தேகம்டா. எது இது? டூப்ளிகேட்டா ஒரிஜினல்டா? அது இல்லடா. அப்புறம் என்ன? மாமனுக்கு ஒரு சின்ன ஆசை மருமகனே. என்ன ஆசை? இன்னொரு ஐத்திய கீத்தை கட்டணும் முடிவு வச்சா சொல்லு, அதையும் பாப்பேன். இல்லை மாமி கிட்ட என்னத்தடா பேசிக்கிருக்க? அது இல்லடா, ஒரு நாள் ஒரு பொழுதாவது அந்த பெட்டியை தலையில தூக்கி வச்சு அப்படியே ராஸ்கிரீன் மாதிரி சும்மா தம்மு தம்முன்னு நடந்து வரும்டா மருமகனே. அதென்ன பேச்சு? பொல்லாத பேச்சு. பாக்குறதுக்கு அரசியல் பிச்சை எனக்கா இருக்கு. என் மாமே தேர்தல் டயத்துல துப்பாக்கி வச்சு 100 ஓடிச்சு நிற்பான். அந்த பேச்சையவே அவங்க எல்லாம் வரல விட்டு ஆயிடுச்சு விட்டு ஆட்டையை போட்டுக்கு வந்தவன் நானு. ஏங்கிட்ட போய் பேச்சே போச்சு பெருசா பேசிக்கிருக்க. என் மாமே நீ பேசாம கவலைப்படாம இரு. இன்னைக்கு ராவா போய் கோயில் பூட்டை ஓடச்சு கூட அந்த பூச்சை கொடுக்கும் தலையில் வச்சு விட்டேன். அப்புறம் நீ வாடு தழுதிக்கு வச்சுக்கிட்டு ராமராஜ கணக்க நடப்பியோ இல்ல ராசுக்கர கணக்க நடப்பியோ வீதி வீதியா நட தெரு தெருவா நட. சரியா போச்சு போ. விட்டா மாமே சினிமா நடிக்க போயிருவாரு. கட்டிங் போட்டு உட்காந்துருக்காங்க. பெரியப்ப உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னடா உண்டி? மலைச்சாமி மாமா திருநூறு கொடுக்குது. ஆத்தா வந்து வாங்க சொல்லிச்சு வா.
மருமகனே ஏன் சார்வா நீ போயிட்டு வந்துரு, இல்லைன்னா மொத்த என்ன கடிச்சு கொதறிடுவா. என்ன மாமா அர்த்தம்லாம் பேசிக்கிருக்க? அந்த சோரிப்பே காலில் விழுந்து விபதி வாங்குறதுக்கு சாமி எல்லாம் போயிட்டு போறேன். அப்படி போடு. இவங்க காலில் விழுந்து திண்டுருவாங்களே சாமி கொண்டு கடுத்து விட்டுருமாக்கு. பேச்சப்பாரு அப்படி கடுத்து விட்டா கூட கண்ணு தெரியாம தடவிக்க கூட தெரியுமா? இப்ப கூட ஸ்டெடியாவா இருக்க? தடவித்தானா தெரியுற? ஒரு நாளைக்கு உறுதியா ரத்த கண்ணீர் எம்மாறாத மாதிரி தடவை கூட முடியாம அலையத்தான் போறேன், நான் பார்க்கத்தான் போறேன். இல்ல விபதி விபதி இந்த பக்கம் வந்த விபதி வைக்கிறதுக்கு நெத்தியெல்லாம் போயிட முடியாது. போடா விளங்காத விளக்கமாறு. நீ ஒருத்தன் போதும்டா, இந்த குடும்பத்தை மட்டும் இல்ல ஊரவே கெடுத்துருவாடா. சேர்ந்திருக்காரு பாரு சில்லற பைய கூட. போடா வென்று வென்று. இவங்க சீட்டாட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்களா? ஏய் விளங்காத வல்லரசு, மாமா திண்ணூறு கொடுக்கறது வந்து வாங்கிக்கப்பா. அதை நீயே வாங்கிட்டு வந்துரு. நான் வாங்கி கொடுக்க அது என்ன பொங்கலா? ஏய் மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி திண்ணூற பூசியா உன்னை பிடிச்ச பீடையெல்லாம் போயிடும். ஒண்டு புல்லு காடிக்கிட்டு இருக்க, ஓடி போயிரு. நீ புல்லு காடு, உங்க அப்பே புல்ல போட்டு ஆடட்டும். ஏன்டா புல் குடும்பமே ஆடிக்கிட்டு இருக்கீங்க? உண்மையை பேசிட்டோமோ? இவன் என்னடா புதற்குள்ள உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கான்? தம்பி நீங்க என்ன அண்ணியனா? பண்ணியா? அப்ப நம்ம பங்காளி. மாப்பிள்ள இந்த காடு அட சும்மாரியா. இந்த ராணி மாப்பிள்ள இந்த காடு தெரியுமா போறேன் முறுக்கு சாப்பிட மாப்பிள்ள. மாப்பிள்ள காசு போயிருக்கு, கடுப்பு ஏத்தாது. சோக்கு நான் சொன்னா கேட்க மாட்டேப்போ. அட மூதேவி என்னத்த பாக்குற? அடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சியா? கவுத்தியா என் வென்று பூரா போய் புல்லான்னு போயிட்டான். புண்ணாக்கு அடிச்சுட்டானே. ஏய் ராங்கிட்டுக்க போய். ராங்கிட்டா அப்படின்னா பங்காளி சூதாட்டத்துல இதெல்லாம் ரொம்ப சகஜம். பண்ணியா இவ்வளவு குடும்பி வச்சிருந்தா சீட்டு எப்படி தெரியும்? மசுறு தான் தெரியும். நீ ஜெயிக்கணும்னா முடிய வெட்டு. பழைய தேஞ்சு போன கக்குஸ் விளக்க மாதிரியே இருக்கு. ஏ ஒண்டி நீ எல்லாம் டிப்பு கொடுத்து கவலைப்படாத பங்காளி, இதெல்லாம் சீட்டாட்டத்துல சகஜம். அவன் பொண்டாட்டியே வச்சு தோத்திருக்கேன், நீ என்னமோ இந்த முறை முறைக்கிற. கழிச்சு போடு. அடுத்து இத்தனை பொம்பளை இருக்காளுங்க, நம்ம தான் அடுப்பிருக்க வேண்டியிருக்கு. இதுல ஈர விறகு வேற பொங்கிரும். அடி வயிறச்சல அடுப்பு கவனி கண்ணத்துல வச்சுட்டு உட்கார்ந்திருக்க. என்னத்த கவனிக்கிறது? ஆத்தா பெரியாத்தா பொங்கப்பானை பொங்கிருச்சு. உன் திருக்கரத்தால அரிசி போடு. அடுப்பு உன் வாயை கொஞ்சம் மூடுறா. ரொம்ப குனியாதாத்தா காசு மாலை கணத்துல பொங்கப்பானைக்குள்ள போயிட போறேன். நான் ஏன்டா ஏ கிராமத்து குயில்களா, குலவே போடு குலவே போடு குலவே போடு. லக 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 லக. அட தண்ணி ஊத்து.